ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. முதல்வர் அமைச்சர்களின் பெயரை சொல்லி குவாரி உரிமையாளர்களிடம் இருந்து பணத்தை வசூலிப்பதாக தொடரப்பட்ட வழக்கில் தமிழ்நாடு அரசு பதில் அளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு குவாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் KR குகேஷ் தாக்கல் செய்துள்ள மனுவில் புதுக்கோட்டை மாவட்டம் முத்துப்பட்டினத்தைச் சேர்ந்த ராமச்சந்திரன் என்பவர் குவாரி உரிமையாளர்களிடம் பணம் கேட்டு வசூலிக்கிறார். பட்டா நிலத்தில் கிராவல் மண் குவாரிகளை நடத்தினால் 40 முதல் 55% அரசு புறம்போக்கு நிலத்தில் குவாரி நடத்தினால் 70% பணம் அரசுக்கு செலுத்த வேண்டும். குவாரி உரிமையாளரிடம் இருந்து வசூலிக்கும் இந்த பணம் முதல்வர் மற்றும் அமைச்சர்களுக்கு என்று புவியியல் மற்றும் சுரங்கங்கள் துறை இயக்குனர் கூறுகிறார். இப்போது பணம் வசூலிப்பதில் ராமச்சந்திரனின் செயல் எல்லை மீறி செல்வதால் இது குறித்த நடவடிக்கை எடுக்கும்படி தமிழ்நாடு அரசு கடந்த பிப்ரவரி 13 புகார் மனு அளிக்கப்பட்ட போதும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே சங்கத்தின் கோரிக்கை மனுவை பரிசீலித்து தகுந்த நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி N. ஆனந்த் வெங்கடேஷ் தமிழ்நாடு அரசு பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டு விசாரணையை வருகிற 25 தள்ளி வைத்து உத்தரவிட்டார். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். முதல்வர் அமைச்சர்களின் பெயரை சொல்லி குவாரி உரிமையாளர்களிடமிருந்து பணத்தை வசூலிப்பதாக தொடரப்பட்ட வழக்கில் தமிழ்நாடு அரசு பதில் அளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு குவாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் KR குகேஷ் தாக்கல் செய்துள்ள மனுவில் புதுக்கோட்டை மாவட்டம் முத்துப்பட்டினத்தைச் சேர்ந்த ராமச்சந்திரன் என்பவர் குவாரி உரிமையாளர்களிடம் பணம் கேட்டு வசூலிக்கிறார். பட்டா நிலத்தில் கிராவல் மண் குவாரிகளை நடத்தினால் 40 முதல் 55% அரசு புறம்போக்கு நிலத்தில் குவாரி நடத்தினால் 70% பணம் அரசுக்கு செலுத்த வேண்டும். குவாரி உரிமையாளர்களிடமிருந்து வசூலிக்கும் இந்த பணம் முதல்வர் மற்றும் அமைச்சர்களுக்கு என்று புவியியல் மற்றும் சுரங்கங்கள் துறை இயக்குனர் கூறுகிறார். இப்போது பணம் வசூலிப்பதில் ராமச்சந்திரனின் செயல் எல்லை மீறி செல்வதால் இது குறித்து நடவடிக்கை எடுக்கும்படி தமிழ்நாடு அரசுக்கு கடந்த பிப்ரவரி 13 புகார் மனு அளிக்கப்பட்டதும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே சங்கத்தின் கோரிக்கை மனுவை பரிசீலித்து தகுந்த நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்று தெரிவித்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி NR ஆனந்த் வெங்கடேஷ் தமிழ்நாடு அரசு பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டு விசாரணையை வருகிற 25 தள்ளி வைத்து உத்தரவிட்டார். முதல்வர் அமைச்சர்களின் பெயரை சொல்லி குவாரி உரிமையாளர்களிடம் இருந்து பணத்தை வசூலிப்பதாக தொடரப்பட்ட வழக்கில் தமிழ்நாடு அரசு பதில் அளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு குவாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் KR குகேஷ் தாக்கல் செய்துள்ள மனுவில் புதுக்கோட்டை மாவட்டம் முத்துப்பட்டினத்தைச் சேர்ந்த ராமச்சந்திரன் என்பவர் குவாரி உரிமையாளர்களிடம் பணம் கேட்டு வசூலிக்கிறார். பட்டா நிலத்தில் கிராவல் மண் குவாரிகளை நடத்தினால் 40 முதல் 55% அரசு புறம்போக்கு நிலத்தில் குவாரி நடத்தினால் 70% பணம் அரசுக்கு செலுத்த வேண்டும். குவாரி உரிமையாளர்களிடம் இருந்து வசூலிக்கும் இந்த பணம் முதல்வர் மற்றும் அமைச்சர்களுக்கு என்று புவியியல் மற்றும் சுரங்கங்கள் துறை இயக்குனர் கூறுகிறார். இப்போது பணம் வசூலிப்பதில் ராமச்சந்திரனின் செயல் எல்லை மீறி செல்வதால் இது குறித்து நடவடிக்கை எடுக்கும்படி தமிழ்நாடு அரசுக்கு கடந்த பிப்ரவரி 13 புகார் மனு அளிக்கப்பட்ட போதும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே சங்கத்தின் கோரிக்கை மனுவை பரிசீலித்து தகுந்த நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி N. ஆனந்த் வெங்கடேஷ் தமிழ்நாடு அரசு பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்ட விசாரணையை வருகிற 25 தள்ளி வைத்து உத்தரவிட்டார்.